ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோமோ செம்ம சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா மாஸ்டர் பிளான் போட்டு பக்காவாக அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து இந்த வயசில் இவ்வளோ பக்குவமாக தப்பிச்சு வர்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ரவுடிங்க கிட்ட குழந்தைங்க மாட்டிக்கினாவே அப்படி கத்துறது அல்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஆனால் வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படாமல் தைரியமாக எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றத பொறுமையாக யோசிச்சு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அவங்க பிடி மாஸ்டர் எப்படியெல்லாம் தங்களை வந்து தற்காத்துக்கலாம், அப்படி சப்போஸ் ரவுடிங்க கிட்ட மாட்டினாலும் பொறுமையாக தைரியமாக இருந்து பயம் இருந்தாலும் அந்த பயத்தை வெளிக்காட்டுக்காம அது பயத்தை அதாவது பயந்த மாதிரி வெளியே நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணாரு. நம்மளை சுத்தி என்ன ஆயுதம் இருக்குது, அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல இப்ப இருக்கிற காலகட்டத்துல குழந்தைங்க எப்படியெல்லாம் சேஃப்டியா இருக்கணுமோ அதை வந்து அந்த பிடி மாஸ்டர் சொன்னது உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம்தான். இது வந்து எல்லா குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஒரு சீனா கிரியேட் பண்ணி போட்டது வந்து உண்மையிலேயே அருமையான விஷயம் தாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற 3 வயசு குழந்தைய கூட விடுறதில்ல, அந்த அளவுக்கு வந்து காலம் மாறி போச்சு. ரொம்பவே வந்து மோசமாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குழந்தைங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்த பிடி மாஸ்டர் மூலயமா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க நம்ம வெண்பா. ஆமாங்க, பக்கத்தில் ஏதாவது ஆயுதம் இருக்கா, நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது நமக்கு ஆயுதம் தேவைப்படுமா, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கை சொல்லிக்கிட்டே நம்ம வெண்பா வந்து அப்படியே கண்ணை கேமரா மாதிரி வாட்ச் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அதில் தகரம் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு தகரம் இருக்குது. அது ஷார்ப்பாக இருக்குது. அதை எப்படியோ வந்து அந்த ரவுடிங்களுக்கும் அந்த லேடி பொம்பளைக்கும் தெரியாமல் அதை எடுத்து அவங்க கட்டியிருந்த கயிறை வந்து அவங்களே வந்து அறுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம். எல்லா குழந்தைங்களும் இப்போ வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். செம்ம சீன் வந்து சூப்பராக இருக்குங்க. அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் இந்த ரவுடிங்க 3 பேரும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பின்னாடியே ஏய் நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வராங்க. நம்ம வெண்பா அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்காம ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. ரோடில் வரும்போது ஒரு ஜீப் வந்து கிராஸ் ஆகுதுங்க. அந்த ஜீப்பில் வந்து விழுற மாதிரி போயிடுறாங்க கத்திக்கிட்டே. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பயப்படுவோம், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா, உயிர் போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு டெட் பாடி இருக்குது, அதே ஏஜில் அதாவது 8 வயசில் ஒரு குழந்தை வந்து டெட் பாடி இருக்குது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மல்லியும் விஜயும் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. அந்த மார்ச்சுவரியில் வந்து போலீஸ் வந்து காமிக்கிறாங்க, ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. மல்லியும் விஜயும் அழுதுகிட்டே அப்படியே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. ஸோ நம்ம வெண்பாவா அது இருக்க போகிறதில்ல, அதனால் தைரியமாக வீடு வந்து சேர போகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா ஒரு ஜீப்பை வந்து கிராஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா கிட்ட, அதில் விழுற மாதிரி போகிறாங்க. அது கண்டிப்பாக அது வந்து போலீஸ் ஓட்டிகிட்டு போகிற அந்த ஜீப்பாக தான் இருக்கும். ஏன்னா அதை பார்க்கும் போதே தெரியுது அதில் எல்லாமே போலீஸ் உக்காந்துட்டு போகிற அந்த ஜீப் தான். ஸோ அங்கே வந்து ரவுடிங்களும் ஓடி வராங்க, வெண்பாவும் ஜீப்பில் அடிபட்டு கீழே விழுறாங்க. அந்த இடத்துல அந்த ஜீப் வந்து கண்டிப்பாக நின்று அங்கே கீழே இறங்கி வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர். நம்ம தீபிகாவாக இல்லைன்னாலும் வேறு யாரோ ஒரு இன்ஸ்பெக்டராக கூட இருக்கலாம். அவங்க வந்து வெண்பாவை பார்த்துட்டு நீ தானே 2 நாளுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன, கடத்தின்னு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இறங்கினதுமே அந்த ரவுடிங்கெல்லாம் எஸ்கேப் ஆக போகிறாங்க. வெண்பாவை காப்பாற்றி, அது மட்டும் இல்லாமல் தீபிகா வந்து ரொம்ப பட்டுட்டாங்க, ஒரு நிமிஷம் வந்து பட்டுட்டாங்க, ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் ஐஷுவை இல்லாததும் இவ்வளோ கஷ்டமாயிடுச்சே, மல்லி சாரி மல்லி, 2 நாளாக நீ வெண்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏன் மூலயமா வெண்பா வந்து காணாமல் போயிட்டா, நானே கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் எல்லாம் வர வச்சு, ஒரு கான்ஸ்டபிள்லாம் வர வச்சு பர்சனலாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கான்ஸ்டபிளாக கூட இருக்கலாம். இப்போ வெண்பா ஜீப்பில் அடிப்படுற அந்த இடத்துல அந்த ஜீப்பில் வந்து அந்த கான்ஸ்டபிள் கூட இருக்கலாம். ஸோ உடனே தீபிகாவுக்கு கால் பண்ணி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் தீபிகா நேரடியாக வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.